தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல்களும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவிக களத்தில் வேகம் காட்டி வருகிறார்கள். தேமுதிக குறித்து எடப்பாடி பழனிசாமி விட்ட வார்த்தைக்கு பிரேமலதா செல்போனில் தொடர்பு கொண்டு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறுகையில், கூட்டணிக்கு தலைமையில் இருப்பவர்கள் அழைத்தால்தான் செல்ல முடியும். அப்போது கூட்டணியில் நல்லுறவு ஏற்பட்டு வெற்றி பெற முடியும். திமுகவில் இருந்து தேமுதிகவுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்தன. நாங்கள் அதிகாரப்பூர்வமாக யாரிடமும் பேசவில்லை. நான் ஈஷா சென்று வந்த பிறகு அதிமுக, பாஜக கூட்டணிக்கு செல்ல போவதாக கூறினார்கள். இனியும் தாமதப்படுத்தாமல் முடிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். திமுகவில் இருந்துதான் அழைத்தார்கள். அவர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாகவும் இருந்தது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பாஜக, பாமக உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து பேசி கூட்டணி உடன்பாடு செய்கிறார். ஏன் தேமுதிகவை அழைக்கவில்லை? அதனால்தான் எல்லோரும் உடைந்தோம். உங்கள் கூடவே நம்பியிருந்த தேமுதிகவை விட்டு உங்களை விட்டு ஓடிய அந்த 2 கட்சிகளையுடன் முதல்ல கையெழுத்து போடுகிறார். அப்படியென்றால் தேமுதிகவை பற்றி அவரின் நினைப்பு என்ன என்கிற கேள்வி வந்தது. அரசியல்ல நாகரீகம், கண்ணியம் மிகவும் முக்கியம். ராஜ்யசபா சீட் பற்றி எடப்பாடி தவறாக பேசி வருகிறார். அதனால்தான் ஆதாரத்தை வெளியிட்டேன். நாங்கள் அவரை 100% நம்பினோம். ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லிவிட்டு தரவில்லை. தொலைபேசியில் கூட அதை விளக்கவில்லை. செய்தியாளர் சந்திப்பில் யார் யாரோ சொல்கிறார்கள் என்று ஒரு மாதிரி பேசுகிறார். நான் அதன் பிறகு அவரிடம் தொலைபேசியில் பேசி மறுப்பு தெரிவித்தேன். எடப்பாடியின் வார்த்தைதான் எங்களை பாதித்தது. கேட்டதற்கு எதுவும் சொல்லவில்லை என்று மழுப்பினார். அரசியல்ல மாண்பு முக்கியம். நாங்கள் அவருக்கு காத்திருந்தோம். அவருக்கு அதன் முக்கியத்துவம் புரியவில்லை. நாங்கள் 0.5% வாக்கு வங்கியுடைய கட்சி என்கிறார்கள். இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தெரியவில்லையா? இப்போதுதான் எங்களின் அருமை புரிந்துள்ளது. அதனால் எல்லா மேடைகள்லையுமே எங்களை பற்றியே பேசுகிறார் அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் காரசாரமாக நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் தேர்தல்களும் இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பிரச்சாரம் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. பொதுவாக ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலைகளை அறுவடை செய்ய வேண்டிய எதிர்க்கட்சி இந்த முறை ரூட் மாறி பயணிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் சமீபத்திய மேடை பேச்சுக்கள் அனைத்தும் மாநிலத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளை விடுத்து கோபாலபுரம் குடும்பத்தை நோக்கியே சுழல்கின்றன. முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி மற்றும் கனிமொழி ஆகியோரை நோக்கி வீசப்படும் விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக இல்லாமல் தனிநபர் தாக்குதலாக உருவெடுத்துள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து EPS முன்வைக்கும் விமர்சனங்கள் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசு என்ன செய்தது என்று கேட்டதை விட்டுவிட்டு அவர்கள் குடும்பம் என்ன செய்கிறது என்று எடப்பாடி கேட்பது அதிமுகவின் பாரம்பரிய கண்ணியமான பிரச்சார பாணிக்கு நேர் எதிராக இருப்பதாக சீனியர்களை முணுமுணுக்குகிறார்கள். எந்த ஒரு தேர்தலையுமே ஒரு கட்சியின் மேனிஃபெஸ்டோ தான் அதனுடைய முகம். ஆனால் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி மேடைகளில் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறிவிட்டார் என்பதே நிதர்சனம். அதிமுக வாக்குறுதி டாப் நாட்ச், ஆனால் அதை எடப்பாடி தான் பேச மறுத்துவிட்டார். நீட் தேர்வு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, போதைப் பொருள் புழக்கம் போன்ற மாநிலம் தழுவிய முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்து ஆளுங்கட்சியை திறனடைக்க வேண்டிய இடத்தில் அதிமுக தடுமாறி நிற்கிறது. தேர்தலுக்கான ஒரு வலுவான நரேட்டிவை உருவாக்குகிறதுல அதிமுக கோட்டை விட்டுள்ளது. திமுகவின் பாசிச எதிர்ப்பு முழக்கத்திற்கு இணையாக அதிமுக ஒரு மக்கள் நலன் சார்ந்த முழக்கத்தை முன்னிறுத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமி தனிநபர் விமர்சனங்களில் கவனம் செலுத்துவது மறைமுகமாக திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. ஆளுங்கட்சியின் குறைகளை மக்கள் விவாதிக்க வேண்டிய நேரத்தில் எடப்பாடியின் பேச்சுக்களை பற்றிய விவாதங்களே அதிகம் நடக்கின்றன. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அம்சம் அவரது அசுர வேகமும் இடைவிடாத களப்பணியும் தான். தன்னிடம் பெரிய ஸ்டார்ச் பேசாளர்கள் இல்லை என்ற குறையை தனது ஒற்றையாள் பிரச்சாரத்தின் மூலம் ஈடுகட்டி வருகிறார் EPS. குறிப்பாக
குறிப்பாக காவிரி டெல்டா முதல் கொங்கு மண்டலம் வரை ஒவ்வொரு சிறிய கிராமத்திலையும் அவர் மேற்கொள்ளும் வாகன பிரச்சாரம் தொண்டர்களுக்கு ஊக்கமாகவே உள்ளது. கூட்டணி பலம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று அவர் காட்டும் துணிச்சல் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை மிக எளிமையான மொழியில் சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ற பிம்பத்தை தாண்டி அவர் மக்களிடம் உரையாடுவது அதிமுகவின் பாரம்பரியமான கிராமப்புற வாக்கு வங்கியை தக்க வைக்க உதவும் ஒரு பலமான புத்தியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குறுதிகள் பிரச்சாரம் ஆகியவற்றான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் கோவையில் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் செந்தில் பாலாஜி களமிறங்கியிருக்கார். பிரச்சாரத்தில் தொடக்கத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை செந்தில் பாலாஜி நிறைவேற்றியும் இருக்கார். மேலும் ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பையும் கொடுத்துள்ளார். கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த செந்தில் பாலாஜி பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். கோவையின் அடையாளமாக திகழும் செம்மொழி பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அவிநாசி சாலை மேம்பாலம், GT நாயுடு மேம்பால பணிகளை விரைந்து முடித்துள்ளோம். மேற்கு புறவழி சாலை, பெரியார் நூலகம், சாலைகள் புதுப்பிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்திருக்கின்றன. 1000 அல்லது 100 அல்ல 1000 கோரிக்கைகள் வந்தாலும் அதை நிறைவேற்றி தரும் தங்களுடைய வீட்டு பிள்ளையாகவே இருப்பேன். கோவை தெற்கு தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்றார். நேற்றைய பிரச்சாரத்தின் போது 100க்கும் மேற்பட்ட பாஜக இளைஞரணியினர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கோவை தெற்கு தொகுதி தற்போது பாஜக வசம் உள்ளது. அந்த கட்சியின் இளைஞர்கள் திமுகவில் இணைந்திருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் 11 வார்டுகள் உள்ளன. இந்த 11 வார்டுகளையும் நடந்தே சென்று தான் பிரச்சாரம் செய்வேன் என்று செந்தில் பாலாஜி கூறியிருந்தார். அதனால் கடந்த 2 வாரங்களில் கோவை தெற்கு தொகுதியின் அனைத்து வார்டுகளையும் நடந்தே சென்று நேற்றுடன் முதல்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டார். கோவையில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக செந்தில் பாலாஜி பிரச்சாரம் செய்துள்ளார். மேலும் அவர் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளராகவும் இருப்பதால் திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பயணம் செய்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறார். கோவை தெற்கு தொகுதியின் அனைத்து வார்டுகளிலையும் பிரச்சாரம் செய்திருந்தாலும் அங்கு மீண்டும் செந்தில் பாலாஜி பிரச்சாரம் செய்ய போகிறார். விரைவில் அங்கு 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை செந்தில் பாலாஜி மேற்கொள்ள போகிறார். இதனால் திமுகவினர் உற்சாகமடைந்தும் இருக்கின்றனர்.